நீ நீ எங்க நீ நீ எப்படி இங்க வந்த? ஏன்னா இது எங்க வீடு. உன்னோட வீடா? ஏய் ஜோ, உள்ள வரலையா? ராணியா, நீ சீக்கிரம் வா. நான் தூக்கிட்டு வருவா? பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர என்கிட்ட இருந்து எந்த ஹெல்ப் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொன்னல. ஓ ஜோ, இங்க வாப்பா. ஹலோ அங்கிள். இவன் தான் என் பெரிய பையன். வாப்பா, வா உட்காரு. நாம மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனா ரொம்ப நாள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? நியூஸ பார்த்த உடனே இவ தான் உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு சொன்னா தெரியுமா? நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்படியா? உடனே டிவி காரங்களுக்கு போன் பண்ணி உங்க அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியாமா? ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இவர்தான் அடிக்கடி சொல்வாரு, சின்ன வயசுல நீங்க அவருக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்களாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இவன் ஏதாவது சும்மா சொல்லி இருப்பான். அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டேன்? ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருப்பீங்கல்ல? என்ன ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க? இவன் தான் ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, இவன் நல்லா படிப்பானே. ஆனா இவன யாருக்கும் பிடிக்காதுல்ல? என்ன இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். முன்கோபி, எல்லாரையும் மட்டும் தட்டி வேற பேசுவான். இப்ப கூட பாரேன், குறிப்பா பொண்ணுங்களுக்கு இவனை பிடிக்காது இல்ல? வந்து ஓ, என்னடா ஆச்சு? இன்னும் நீ தூங்கல? இல்ல, படிச்சிட்டு இருந்தேன். ஏண்டா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா உங்க அண்ணன் மாதிரி ஆயிடுவ. அங்கிளுக்கு விஷ் பண்ணு. இவன் என்னோட ரெண்டாவது பையன், ரொம்ப சுட்டி. இவன் 4th கிளாஸ் படிக்கிறான். ஓ அப்படியா? ஹலோ அங்கிள், என் பேரு ஜூனோ. பாக்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கப்பா. உன் தம்பி உங்க அம்மா மாதிரியே இல்ல? ஜாட அப்படியே இருக்கு. தேங்க்யூ. இவளுக்கும் விஷ் பண்ணு. இவளோட பேரு சானியா. ஹாய். விஷ் பண்ணுடா. மாட்டேன். ஏன்? ஏன்னு தெரியல, அவளை பிடிக்கல. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா, இவன் எப்பவுமே இப்படிதான். இவளை பத்தி ஏன்டா அப்படி சொன்ன? இவன் நல்லா படிப்பா தெரியுமா? அப்படியா? அப்போ இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது சைனீஸ். சைனீஸ் ரைட்டிங் கத்துட்டு இருக்கியா? காட்டு. இது 6th கிரேட் லெவல் தானே? ஹான்வோ சுங்டோங். இதுக்கு மீனிங் என்னன்னு தானே கேக்குற? ஆமா ஆண்டி, இதுக்கு மீனிங் என்னன்னா, சொல்றேன். ஹானுங்கிறது டெலிஷியஸான கொரியன் பீஃப், ஆனா காஸ்ட்லி. ஒருவேளை இத வாங்கி சாப்பிட உன்கிட்ட காசு இல்லன்னா, ஜுங்தங் இருக்குல்ல, இது விலையும் கம்மி, டேஸ்டியாவும் இருக்கும். இத நாம வாங்கி சாப்பிட்டா நம்ம ஸ்டேட்டஸ் ஒண்ணும் குறைச்சு போயிடாது. அவ்வளவுதான். அண்ணா நீ சொல்லு, ஹானுனா அதான் மீனிங்கா? ஹேன்னா ஸ்வெட். மாடுங்க பெரிய லோடு இழுக்கும் போது அதுங்களுக்கு வேர்க்கும். சாங்குனா ஃபுல்லு, டாங்குனா நுகத்தடி. அந்த நுகத்தடியை வச்சுதான் அந்த மாடுங்க ஃபுல் லோடையும் இழுக்கும். சோ அதனால எப்பவுமே லைஃப்ல ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். என்னையே ஏமாத்திரியா? பயமுடு. மைனஸ் இல்ல, அவங்ககிட்ட சாரி சொல்லு. இல்ல, சொல்ல மாட்டேன். அதுவும் இந்த மாதிரி நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். முதல்ல அண்ணன் ரிஜெக்ட் பண்ணா, இப்போ தம்பி ரிஜெக்ட் பண்ணிட்டான்.
டின்டிடா! என்னால முடிஞ்ச வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. இந்த ரூம நீங்க எனக்காக ரீடெக்கரேட் பண்ணீங்களா? ம். ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. பிரின்சஸ் ரூம் மாதிரி இருக்கு. நிஜமா? இதுவும் பிரின்சஸ் பெட் மாதிரி இல்ல? வா வா வந்து உட்காரு. நான் எவ்வளவு ஜாலியா இந்த ரூமை டெக்கரேட் பண்ணேன் தெரியுமா? எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவளுக்கு இதே மாதிரி ரூம் அரேஞ்ச் பண்ணணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்னு நினைச்சேன். அவ பெரியவளானதுக்கு அப்புறம் எல்லா வெக்கேஷனுக்கும் அவளை வெளியில கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா வீட்ல எல்லாரும் என்ன தவிர ஆம்பளைங்க தான். எனக்கு எவ்வளவு போரிங்கா இருந்திருக்குன்னு உனக்கு புரியுது இல்ல? ஏய், நாம ஷாப்பிங்க்கும் அப்படியே மூவிஸும் ஏன் பாத்துட்டு வரக்கூடாது? ஓகே, ரொம்ப ஜாலியா இருக்கும். உனக்காக ஒரு பிரசன்ட் வாங்கி வச்சிருக்கேன். உன் வீடு இடிஞ்சு போனப்போ உன்னோட எல்லா ஷூஸும் அதோட போயிட்டு இருக்கோம்ல, இத போட்டு பாரு. ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு திருப்பி செய்ய போறேன்னு தெரியல. ஏய், அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டேன்னா? இத வாங்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? சைஸ் பெருசா இருக்கா என்ன? இல்ல இல்ல, கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. என் டேஸ்டுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிருக்கு. Thank you. நீ பேசுறது ரொம்ப கியூட்டா இருக்கு. நீ என்னக்கு இப்படி சிரிச்சு பேசிட்டே இருக்கணும். ஓ, கொண்டு வந்துட்டியா? சரி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து தூங்கு. ஓகே ஆண்டி. என் மேல இவ்ளோ அஃபெக்ஷன் காட்டுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மார்னிங் பார்க்கலாம். ஓகே, குட் நைட் ஆண்டி. குட் நைட் ஜோ. ஆக்சுவலா இந்த ரூம் என்னோட தம்பிது. ஓஹோ, அவன் ரொம்ப முன்கோபக்காரன். இந்த ரூம்ல இருந்தது இருந்தபடியே இருக்கணும். அதனால நீ கேர்ஃபுல்லா இரு. சரி ஓகே. அது மட்டும் இல்ல, நீ எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இங்க இருக்கிறத சாக்கா வச்சுக்கிட்டு என்கிட்ட ஸ்கூல்ல பேசணும்னு எனக்கு நினைக்கிறேன். ஆசை பாரு. டோன்ட் வரி. நான் உங்க வீட்ல இருக்கிறது ரூமர்ஸா பரவிடுச்சுனா அது உனக்கு விட எனக்கு தான் பெரிய ப்ராப்ளம். புரிஞ்சுக்கிட்டா சரி. இதையே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணனா எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறேன். இன்னைக்கு நீ காலிடா.
அப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்ட. சந்தோஷப்படு. உன்னை இதோட விட்டுட்டேன்னு சந்தோஷப்படு. இருந்தாலும் நான் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. Rascal! You did! Stupid! என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி யாருங்கள பிடிக்கவே பிடிக்காது. எஸ் 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 கண்ணில போய் மாட்டேனே. டாய்லெட் கம்ஃபர்டபுளா இருக்கு. என்ன பண்ணுவேன்? என்னால எதையுமே நம்ப முடியலையே. கேட்டிருப்பானா? பக்கத்து ரூம்ல தானே இருக்கான். வயிறு எங்க அப்பாவுக்கு வேற வீடே கிடைக்கலையா? ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஏய் சானியா, எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. உன்னை பிடிக்கலன்னு தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிருக்கானே. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. என்னால நம்பவே முடியல. நான் இவன் கூட உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறேனா? வெயிட், அவன் பிரெட்ல ஜாம் போட்டு சாப்பிடுறான். அப்ப ஜீனியஸுங்க ஜாம் போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஓ, இதெல்லாம் உண்மையே இல்ல. கண்டிப்பா ட்ரீமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்க கூடாது. குறையிருச்சு நினைக்கிறேன். குர்ரா தண்ணி குடி. Are you okay? யா ஓகே. சாப்பிட கூட தெரியல. வாய மூடு. இன்னும் யாருக்கு வேணும்? தானியா இப்ப பரவாயில்லையா? ஏய், இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. சூப்பு சூப்பரா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ரெஸ்டாரண்ட்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கல்ல? ஆமாமா, என் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நல்லா இருக்குன்னு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்க. நான் சாப்பிட்டேம்மா. நான் ஸ்கூல் கிளம்புறேன். ஏய், அதுக்குள்ள ஏன்டா கிளம்புற? நீ சானியாவே கூட கூட்டு போனல? டேய், அவளுக்கு இங்க இருந்து ஸ்கூலுக்கு போற வழி தெரியாதுடா. நானும் வரேன். டேய், நீயும் ஓட பாக்குறியா? சாப்பிட்டு கிளம்பு. சானியா, சீக்கிரம் போ. போ. ஓகே. சீக்கிரம் போ. போயிட்டு வரேன் ஆண்டி. பாய் அங்கிள். பாய். போயிட்டு வாமா. ஏய் மெதுவா போ. ஏய், ஏன் நீ சடனா நின்னுட்ட? இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். என்ன? உன் கூட ஸ்கூலுக்கு வரத யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப அனீசியா இருக்கும். ஓகே. நேத்து சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. ஸ்கூல்ல என்ன யாரும் தெரியாத மாதிரியே இரு. சரி ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வா. ஓவரா பண்றான்.
ரொம்ப ஓவரா பண்றான். போயும் நான் இவனை லைக் பண்ணி தொலைச்சிட்டேன். அழறதெல்லாம் வேஸ்ட். உனக்கு பொறுமையா நடந்து வர கூட தெரியாதா? ஆமா தெரியாது. என்ன என்ன இன்னும் பாத்துட்டே இருக்க? போக வேண்டியதானே? பிளான்ல சின்ன சேஞ்ச். நீ முன்னாடி போ. ஏன் ஏன் உன் இஷ்டம் போல மாத்திக்கிட்டே இருக்க? ஏன்னா நீ குள்ளமா இருக்க. என் பின்னாடி வந்தா உனக்கு முன்னாடி வழி தெரியாது. அதனால ஸ்கூலுக்கு வழி தெரியாம வேற எங்கேயாவது போயிட்டனா? அதனாலதான் சொன்னேன் எனக்கு முன்னாடி நடன்னு. ஏது இதோ இங்க இருக்கு. என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? அந்த டெஸ்டிங் எங்க நடத்த போறாங்க? அத நாம இன்னைக்கு கேட்டிருக்கோம். நாமன்னு ஏன் என்னையும் சேர்த்துக்கிற? உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. கவலைப்படாதீங்க, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம லாஸ்ட் பிரைட திரும்பவும் கொண்டு வருவோம். சானியா, குட் மார்னிங். ஹே ஜிம்மி, இங்க நாங்களும் இருக்கோம். நைட் நல்லா தூங்குனியா? ஆமா, உன் அப்பாவோட ஃப்ரெண்ட் வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, அது எங்க இருக்கு? ரொம்ப தூரமா? இல்ல, சப்வேல இருந்து 2 ஸ்டாப் இல்ல 3 ஸ்டாப் தள்ளி இருக்கு. ஆல் ரைட், ஸ்கூல் முடிஞ்சது சேர்ந்து போகலாம். ஏ, நான் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்ட். நீ இருக்கட எனக்கு தெரியலனா எப்படி? ஒண்ணு. ஐயோ, இது கையா இல்ல தும்பி கையா? ஏன் கால்ல உதவாங்கன்னு ஆசையா இருக்கும்? வேணாம் வேணாம் வேணாம், சொன்ன கேளு. ஸ்டாப். ஏய் ஜூரி, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் வீட்ல வச்சுக்கோன்னு சொன்னேன்ல. இது ஸ்கூலா இல்ல பார்லரா? ஐம் சாரி மேம். ட்ரையர், பென், கர்லிங் அயர்ன், ஹேர் கட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா? புக் எங்க? அது வந்து புக் அந்த லாக்கர்ல இருக்கு. நீ இத கட் பண்ணியா? ஆமா, லைட்டா கொஞ்சம் பின்னாடி. பாரு, எனக்கும் அதே மாதிரி பண்ணிவிடு, சரியா? ஓகே. வாவ் மேம், உங்களுக்கு ஹாஃப் நேச்சுரல் கர்ல். ஓ, உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஸ்ட்ரைட்டிங் பண்ணிக்கிட்டேனே. இல்ல மேம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயம் அப்படிதான் சொல்லுவீங்க. Okay. இங்க பாருங்க, இந்த பக்கம் லைட்டா கர்ல்ஸ் தெரியுது பாருங்க. மார்னிங் தலைக்கு குளிச்ச உடனே இந்த பக்கம் வகடு எடுத்து வாரினீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்க. நிஜமா அழகா இருக்குமா? ஆமா மேடம், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன பண்றீங்க டீச்சர் சாந்தினி? எனக்கு என்ன தெரியாதுன்னு கூட சொல்ல முடியலையே. ஸ்பெஷல் ஸ்டடி ரூம்.
ஸ்டடி ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏர் கண்டிஷன் கூட இருக்கு. ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டரும் சவுண்ட் ப்ரூஃப் வால்ஸ் கூட இருக்கு. நைஸ். நாவல் படிக்கிறதுக்காக வெக்கமே இல்லாம எப்படி ஜொல்லு விடுறா. ஜோ, பொறாமையா இருக்கு. தேங்க்யூ. பொறாமையா இருக்கு. அவ அழகாவும் இருக்கா, ஸ்மார்ட்டாவும் இருக்கா. ஆகஸ்ட் மந்த் ஸ்டடி ரூம் குவாலிஃபையர்ஸ். One, 2, 3. Joke 500 points. 3 steps. ரொம்ப தூரம் போனமே. ஆமா. என்ன ஒருன்னு இருக்க? ஆமா. ஏ பயமா இருக்கா? நீ பெட்ல கண்டிப்பா தோக்க தான் போற. ரெடியா இரு. ஸ்டடி ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் சவுண்ட் ப்ரூஃபும் கொடுக்குறாங்க. நியாயமே இல்ல. உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தை கண்டிப்பா வரும்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன சொல்ற? என்ன நீ பொறாம பிடிச்சலாச்சே. வீட்டுக்கு வரல? என்ன சேர்ந்து போறோமா? சானியா, ஏய் நில்லு. வெயிட் பண்ணு. நீ இங்கதான் இருக்கியா? உன்னதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். ஓ, இவனா? அவன் உன்னை ஏதாவது சொன்னானா? இல்ல முதல்ல என் பேக் கூட. அட, இருக்கட்டும். இது கூட செய்ய மாட்டேனா என்ன? வா போலாம். ஏய், ஓ சானியா, இங்க உட்காரு. உனக்கு பசிக்குது இல்ல? நம்ம ஸ்டாப்பிங்ல இறங்கி சாப்பிடலாம். உன் கூட தனியா சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். நான் சீக்கிரமா போகணும். அட பரவாயில்ல, நானே இதை வச்சுக்கிறேன். கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அட அதுல என்ன ஆயிட போகுது? என் ஸ்டாப்பிங் வந்துருச்சு. சானியா, ஜிம்மி என்ன பண்றது? ஐ அம் சாரி. பத்திரமா வீட்டுக்கு போ. அவளை ஏன் கூட்டிட்டு வரல? கூப்பிட்டா வரல. இது கஷ்டமான ரூட்டாச்சேடா. அதுவும் இல்லாம நம்ம ஏரியாவுல ரவுடி பசங்க வேற அதிகம். அவளும் ரவுடி மாதிரி தானே இருக்கா? டேய், என்னடா சொன்ன? ஒண்ணு என்ன பண்ற பாரு. ஓடாதடா, நில்லு. டென்ஷனா இருக்கு.
வெயிட் பண்ண சொன்னா போயிட்டான். இதுல வர டாக்ஸி பிடிச்சு திரும்பவும் ஸ்கூலுக்கு போனேன். அந்த டாக்ஸில நான் வீட்டுக்கு வந்திருக்கணும். பாக்கெட் மணி எல்லாமே செலவாயிடுச்சு. இல்ல வேண்டாம், வேண்டாம் சொன்னா கேளு. சொல்றல காதுல விழல. நான் என் கண்ணை மூடிக்க போறேன். மரியாதையா போயிடு. வரது வரது கிட்ட வரது கிட்ட வரது 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 வரது. அது எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. ஏய் நில்லு, அது எனக்கு திருப்பி கொடு. அது எனக்கு கிஃப்டா கிடைச்சது. அது உன்னால போட்டுக்கவும் முடியாதே. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கண்ணை மூடிக்காத. அதுக்கப்புறம் கொடுத்துருவேல. கண்டிப்பா கொடுத்துறேன். கண்டிப்பா நீ சொன்ன வாக்கு காப்பாத்துவேல. நிச்சயமா இதை திருப்பி கொடுத்துருவேன். ஆல் ரைட். பால் ரேட் தானே சொன்னேன். நீ ஜென்ட்லா கேட்டதுனாலதான். கண்டிப்பா அந்த ஷூவை திருப்பி கொடுத்துருவேல. நிச்சயமா எண்டில நடந்துப்பேன். என்னைக்குமே நான் கொடுத்த வாக்க மீறினதே இல்ல. இங்க பாரு, நீ உன் கண்ணை மூடிட்ட, நம்ம டீல கேன்சல். ஆல் ரைட், நானும் சொன்ன வாக்க காப்பாத்துவேன். சரி. ஒரு நிமிஷம். என்ன? என்ன ப்ரிப்பேர் ஆக விடு. தாராளமா ப்ரிப்பேர் ஆயிக்க. வெயிட் பண்றேன். ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இவ்வளவு நேரம்லாம் எடுத்துக்க கூடாது. கமான். 1 2 ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு எதுவும் செய்யாது. என்ன விட்டுடு. ஏதோ புத்திக்கட்ட தனமா இந்த மாதிரி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. இனிமே இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத. எனக்கு குழந்தை குட்டிகளா இருக்கு. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், இனிமே நான் இந்த மாதிரி செய்யவே மாட்டேன். வேணும்னா நான் சத்தியம் பண்றேன். ஒழுங்கு மரியாதை வீடு போய் சேரு. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன். பார்க்கவே முடியாது. மட்டுமா? நீ எனக்காக தான் வந்தியா? ரொம்ப கவலைப்பட்டியோ? உனக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ரைட் டைம்ல எப்படி உன்னால வர முடிஞ்சது? ஏன்னா நான் அன்லக்கிங்கிறதுனால. சரி அதை விடு. ஷூ போனா போகட்டும்னு விட்டுட்டு நீ வந்திருக்கலாமே. ஏன்னா இந்த gift உங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு வச்சிருக்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஓ, சாப்பாடா? எனக்கு கொஞ்சம் கூட.
ஓடி வந்ததுனால பசிக்குது. குறைஞ்சிருச்சு. ஹாட் வெதர்ங்கிறதுனாலயோ. ஏய், அந்த ஸ்டார்ஸ் பாத்தியா? 1 2 3. ஓ, மின்மினி பூச்சில அழுத கேட்டியா? அது ஒண்ணும் அழாது. வா. எனக்கு அறிவில்லாதவங்களையும் மேனஸ் இல்லாதவங்களையும் கண்டாலே பிடிக்காது. காம் டவுன் சானியா. உனக்கு ரோஷமே இல்லையா? ரைட், படிக்கிறேன். படிச்சு நான் யாருங்கிறத காட்டுறேன். மேக்ஸ், மேக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆல் ரைட், அது முடிஞ்சது. இப்போ இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பதிலா கொரியன் படிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்ல. எனக்கு புரியல, எனக்கு புரியல. எல்லாத்தையும் படிக்கணுமா என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. யாரு? ஹாய், இது உனக்கா கொண்டு வந்தேன். தேங்க் யூ ஆண்டி. உள்ள வாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற போல இருக்கு. இல்ல, சும்மா உட்காந்துட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. எனக்கு இது மாதிரி செய்ய ரொம்ப பிடிக்கும். வந்திருக்க விருந்தாளிங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லணும் போல இருக்கும். அப்பதான் எனக்கு தாய்ங்கிற உணர்வு வரும். உங்க பையன் ஜோ ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டானா? இல்ல, அவனு ரேரா தான் படிப்பான். படிக்கவே மாட்டானா? தூங்கிக்கிட்டே இருப்பான். எப்பவுமே டாப் மார்க்ஸ் எடுக்கிறா. கண்டிப்பா ஜீனியஸா தான் இருக்கணும். இருக்கலாம். அவன் திரும்பவும் டாப் மார்க்ஸ் எடுத்திருக்கான். ஆனா அது அவன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல. பிளாகா பண்றீங்க? ஆமா, நான் ஒரு பவர் பிளாகர். உங்களுக்கு 160 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது ஜூனோ தானே? அவன் வாலித்தனை பண்ணாலும் அவனுக்கு அவன் அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல விஷயமாச்சே. பார்க்க ஜோ மாதிரி இருக்கான்ல. சின்ன வயசுல கண்டிப்பா நீயும் கியூட்டா தான் இருந்திருக்கணும். ஆல்பா ஏதாவது இருக்கா? எனக்கு கொஞ்சம் காட்டேன். நிறைய ஒன்னும் இல்ல. ஏய், ரொம்ப கியூட்டா இருக்கு. அழகா இருக்க. அம்மாவா? ரொம்ப அழகா இருக்காங்க. அதனாலதான் நீயும் ரொம்ப அழகா இருக்க. அம்மா முகம் எனக்கு ஞாபகமே இல்ல. எனக்கு 4 வயசு இருக்கும் போதே அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் நான் மறந்துடக்கூடாதுன்னு இதை அடிக்கடி பாப்பேன். ஓ, போட்டோஸ் மேல கமெண்ட்ஸ் கூட எழுதிருக்கு. ஓ, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சம்மர்ல எங்க வீட்ல ஏசி இல்லைன்னா கூட வீடு கூலா தான் இருக்கும். ஓ, இது ரொம்ப ஹியூமரஸா இருக்கு. நீ எழுதுன? ஆமா. ஓ, இந்த பறவை ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு.
ஆனா ரொம்ப நேரம் இதை தூக்கி வச்சிட்டு இருந்தா ஹெவி ஆயிட்ட மாதிரி தோணும். இந்த வாழ்க்கையும் அப்படிதான். ஓ, சின்ன வயசுல நீ ரொம்ப லவபிளா இருந்திருக்க. ஜோ கூட அப்படிதான் இருந்தா. அப்படியா? ஆமா. ஆ சானியா, உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா உனக்கு காட்டட்டுமா? ஆமா ஆண்டி. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இவ பார்க்க ஜோ மாதிரியே இருக்கா. அப்படியா? பாருங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அது ஜோதா. என்ன? இது நம்ம ஜோதா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, காட்டுறேன். எங்க போச்சு? இத பாரு. அவன் என் வயித்துல இருக்கும்போது எந்த அசைவும் இல்லாம ரொம்ப காமா இருப்பான். நான் ஸ்ட்ராபெரிஸ், வாட்டர்மெலன்ஸ், கிரேப்ஸ் சாப்பிடும் போதுதான் வயித்துல அசைவே தெரியும். அதனால கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்கும்னு நினைச்சேன். அவளுக்காக நான் Dress, ஷூஸ், பொம்மை எல்லாம் வாங்கி வச்சேன். ஆனா பையனா பிறந்துட்டான். என்ன பண்றது? எல்லாத்தையும் தூக்கி போட முடியுமா? அது என்னமோ உண்மைதான். நான் உன்கிட்ட சொல்லவே இல்லல்ல, எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு அவனை நான் பொண்ணாவே வளர்த்தேன். ஆனா நாங்க ஸ்விம்மிங் பூல் போனப்பதான் அவன் பொண்ணு இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த நிமிஷம் ஜோ ரொம்ப பயந்துட்டான். அன்னையில இருந்து அவன் எப்பவுமே உம்மனு தான் இருக்கான். இன்னொரு விஷயம், என்கிட்ட இன்னும் நெகட்டிவ்ஸ் இருக்கு. இந்த பிலிம்ஸ நான் கண்டிப்பா டெவலப் பண்ணதான் போறேன். அதுக்கப்புறம் நீ அவனை ஜீனியஸ்னு நினைக்கவே மாட்ட. வர வர ஸ்கூலுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குதுப்பா. ஆமாப்பா, எனக்கும். ஹே, என்ன எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? நானா பாக்க பயங்கரமா இருக்கா? ஆமா. அப்படியா? அதான் ஏன்னு எனக்கும் தெரியல. ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சா என்ன? ஜோ, இங்க எதுக்காக வந்தா? யாரையாவது பார்க்க வந்திருக்கியா? நான் சானியா கூப்பிடுறா. என்ன விஷயமா இருக்கும்? தெரியலையே, எதுக்கு கூப்பிடுறா? சானியா, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எடுத்துட்டு என் கூட வா. ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மா? ஏன்? சரி சரி. ஏய், என்ன விஷயம்? எதுக்காக ஜோனை கூப்பிடுறா? ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மா? ஓ, இது ஜோவோடதா? ஏய், அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யூனிஃபார்ம்ஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ? இங்க எப்படி? ஏன்? இட்ஸ் ஓகே, போட்டுக்கோ. என்ன? உனக்கு பழக்கம் தானே கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறது. ஏய், இது எப்படி உனக்கு கிடைச்சது? அங்க பாரு. ஏன் துரத்துறான்?
அவ கையில என்ன இருக்கு? என்ன நடக்குது? என்ன செய்றான் அவன்? அவள எங்க போற? அவங்கள டிஸ்டர்ப் ஓஹோ பண்ணாத. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? போறியா இல்லையா? ஏய் அவனை சும்மா விட மாட்டேன். அவனை ஒண்ணுல. ஏய் விடு. டென்ஷன் ஆகாத. சானியா கொடுத்துடு. சானியா ப்ளீஸ். சானியா குடுன்றல. சானியா ப்ளீஸ் கொடுத்துடு. வேணாம். சரி ஓகே. ஒரு செகண்ட் இரு கொடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? எனக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ணு. என்ன? வரப்போற எக்ஸாம்ல எனக்கு டாப் மார்க்ஸ் வரணும். எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரியும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. நான் எப்படியாவது ஸ்டடி ஹால்க்குள்ள போகணும். நான் என்ன மேஜிக் பண்றேன்னு நினைச்சியா? என்னால முடியாது. சரி ஓகே. ஹே गाइस. ஏய் 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 அவளை விடு. சானியா ஏன் நீ இப்படி இருக்க? ஒருவேளை நீ ஸ்டடி ஆளுக்கு வந்துட்டா நான் உன்னை முதுகுல சுமக்கணும். நாம போட்ட பெட்ட மறந்துட்டியா? அதுக்கு எப்படி ஒத்துப்ப நினைச்ச? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அந்த பெட்டை மறந்துடுவேன். நீ ஒன்னும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு உன் மேல எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்ல. இங்க பாரு, இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ரியலி? ஓ அங்க அங்க என்ன? ஆஹா சாப்பாடு பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸுங்க. இன்னைக்கு டின்னர் ரொம்ப அருமையா இருக்கு. இது என்னம்மா, எங்க ரெஸ்டாரண்ட்ல இதை விட அருமையான டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்துலயும் இதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது ஃப்ளோர் கேக்ஸா? அது ரெட் ஃப்ளவர் கேக்ஸ்ங்க. அதோட வாசனை ரொம்ப யூனிக்கா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. சானி, இன்னைக்கு நைட் உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? தானியா, நீ படிக்கவா போற? எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்? ஒருவேளை நீ கூட படிக்க போறியா என்ன? ரொம்ப ஸ்வீட்டாவும் ஆயிலியாவும் இருக்க கூடாதுமா. ஏன்னா அது மெமரிக்கு நல்லது இல்ல. நீங்க செய்யற ஸ்நாக்ஸ்ல கோதுமாவையும் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணுங்க. முட்டையும் சேர்த்துக்குங்க. ஓ ஓகே. சரி, நான் என் ரூமுக்கு போறேன். நானும் உன் கூட படிக்க வரேன். நான் உன்னை படிக்க வைக்கிறேன். நானும் படிக்க போறேன். சரிம்மா. ஏய் சானியா, படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது நல்லது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குட்டி ஜோ, உனக்கு சோனியா. சரி, நான் உனக்கு முதல்ல சிம்பிளானதை கத்துக் கொடுக்க போறேன். கவனமா கேளு. முதல்ல எக்ஸ் நீ கண்டுபிடிக்கிற நம்பரா வச்சுக்க. எக்ஸ்னா என்ன? நான் உன்கிட்ட எக்ஸ்னா என்னன்னு கேட்டேன். அது ஒரு ஆல்பபெட். அதான் தெரியலல்ல, சொல்லிக் கொடு. ஆமா, ஏன்னா அது என்ன நமக்கு தெரியாது. எக்ஸ் தான் அன்னோன் நம்பர் ஆச்சே. சரி, அன்சால்வ்டு கேசஸ் என்னன்னு சொல்லுவாங்க? எக்ஸ் ஃபைல். கரெக்ட். பெரியவங்க நம்ம ஜெனரேஷன் பசங்களை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க? எக்ஸ் ஜெனரேஷன். சரி, இந்த ஜெனரேஷன்ல நிறைய அன்சால்வ்டு கேசஸ் இருக்கு. அதனால தான் அதை எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்றோம். ஆனா எக்ஸாக்ட்டா எக்ஸ்னு ஏன் வச்சிருக்காங்க? டபிள்யூனோ ஹெச்னோ வச்சிருக்கலாம்ல. இப்ப அத பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். ஓகே,
x is equal to 2 the power of 30 into 10 to the power of minus 7. Logarithm use பண்ணி 2 replace பண்ண. Log x is equal to 2 pi 30 into 10 pi minus 7. என்ன ஓகேவா? Log x is equal to 30 log 2 minus 7 log 10. அப்புறம் log x is equal to 30 into 0.3 minus 7. Therefore log x is equal to 2. So இதான் சொல்யூஷன். பட் நாம இத பைனரி நம்பர்ல எழுதணும். புரிஞ்சுதா? 100ஓட பைனரி நம்பர் என்ன? கால்குலேட் பண்ணு. அப்படின்னா என்ன? மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஏய் இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன விடுங்க, என்ன போக விடுங்க. ஆக்சுவலி உனக்கு டெசிமல் பைனரினா என்னன்னு தெரியுமா? 10 20 30. அது நியூமரல் பைனரி. 1 and 0 காட்டுறதுக்கு ஒரு வே இருக்கு. அது தெரியுமா உனக்கு? ஆனா ஏன்? அதனால என்ன யூஸ்? இப்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கியே அதான். கம்ப்யூட்டரா? இயர் 1974ல அரசிபோ அப்சர்வேட்டரிக்காரங்க ஸ்பேஸுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாங்க. ஒருவேளை உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா ரிப்ளை வரும் நம்பி இருந்தாங்க. அவங்க எந்த லாங்குவேஜ்ல மெசேஜ் சென்ட் பண்ணிருப்பாங்க? இங்கிலீஷ்லயா கொரியன்லயா? அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும்னு நமக்கு எப்படி தெரியும்? சோ அவங்க 0 and 1 யூஸ் பண்ணி அந்த மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. அதுக்கு அந்த பைனரி கோட் தான் உதவியா இருந்தது. ஓஹோ, நான் ஏலியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பைனரி கோட யூஸ் பண்ணணுமா? கண்டிப்பா கத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார் போடுறேன். குட். 100 பைனரி நியூமரலா மாத்துறது எப்படி? அதுக்கப்புறம் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு ரிப்ளை கிடைக்குமா? இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. இருந்தாலும் யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு இல்ல? தட்ஸ் ரைட். யூனிவர்ஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனால தான் லாக் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணாங்க. அப்படியா? லாக் சிஸ்டம்ன்றது ஒயிட் திங்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு புரிய வைக்கக்கூடியது. இப்பயாவது உன் மனசை மாத்திக்கியே. ஏன்? பண்ணாதானே இருக்கு. உனக்கு இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உனக்கெல்லாம் தெரியுமா? இவங்கெல்லாம் யாரு? ஷிவான், காங்கின், ஷிங்டாங், கியூஹூன், ஹாங்யோங், கீபும், சங்கிம், ஹீச்சல், ஏசங், டாங்கே. நம்ம 2 பேரதும் வேற வேற டேஸ்ட் இல்ல? லோகரிதம் தவிர வேற என்ன தெரியும்? நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்னோட பிரெயின் ஆல்பா வேவ்ஸை மோஷன்ல காட்டும். சோ எனக்கு நல்ல மெமரி கிடைச்சி 1 minute 7000 வேர்ட்ஸ் என்னால படிக்க முடியும். நீ பிரீத் பண்ணும்போது உன் வயித்தை நல்லா அழுத்தி மூச்சை இழுத்து வெளியில விடணும். அது மட்டும் இல்லாம உன் பார்வைய அந்த டாட் மேல நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். சீலிங்க இல்ல, டாட்ட. ஃபோக்கஸ் பண்ண. அந்த டாட் மட்டும் தெரியற வரைக்கும். மூவ் பண்ணணும். படிக்கும் போது உன் பாடி நல்லா மூவ் பண்ணணும். அப்பதான் நல்லா மெமரிஸ் பண்ண முடியும். Add for object, as with for people. Add for objects, as with for people. Left to right, left to right. 1592ல இருந்து 1598 வரைக்கும் இம்ரேன் வார் நடந்துச்சு. சானியா, இம்ரேன் வார். என்னாச்சு? டாக் சர்க்கிள்ஸ் வந்திருக்கு. ஹே சானியா,
ப்ளீஸ் உண்மை என்னன்னு சொல்லு. என்ன? நீ இப்ப இருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஃபைன். இல்ல நீ என்கிட்ட போய் சொல்ற. எனக்கு தெரியும் அங்க ஏதோ பிரச்சனை. உங்களுக்கே தெரியும்ல, போன தடவை அவளை வீட்டை கூட்டிட்டு போறேன்னு போகும்போது என்னை விட்டுட்டு ஓடிட்டா. சானியா, இன்னைக்கு நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவ எங்க போனா? வீட்டுக்கு தான் போனா. படிக்கணும்னு சொல்லிட்டு தானே போனா. போய் 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 அவ என்னைக்கு படிச்சிருக்கா இன்னைக்கு படிக்கிறதுக்கு? எனக்கு என்னமோ அங்க அவள தூங்க விடாம வேலை வாங்குறாங்கன்னு தோணுது. அவ ஃபேஸ பார்த்தல, கண்டிப்பா இந்த ஜிம்மி அது என்னன்னு கண்டுபிடிச்சே தீருவான். அண்ணா, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா, அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாம அம்மா கிட்ட போய் கேளுடா. ஹே சானியா, நீ ஒரு இடியட் ஸ்டூபிட் அக்லி பொண்ணு. உன்னால என் படிப்பும் போச்சு, என் அண்ணனோட தூக்கமும் போச்சு. நீ ஏன் இங்க இருக்க? உன் வீட்டுக்கு கிளம்பு. ஓ ஜோனோ, நீ இப்ப வந்த? நீ பேசாத, வாய மூடு. இந்தா, என்ன அது? அதுல இருக்கிறதெல்லாம் நீ படிச்சதுக்கு அப்புறம் தான் தூங்க போகணும். ஏன்னா நாளைக்கு எக்ஸாம். என்ன இதெல்லாம்? நான் ஒரு சில கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாவ், இதெல்லாம் எப்ப ரெடி பண்ண? ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஏய், சும்மா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. சரி சரி. எதுக்கு எடுத்தாலும் உருன்னுட்டு. இதுவே எக்ஸாம்ல வந்தா நல்லா இருக்கும். தூங்கிட்டான். பாவம், என்னாலதான் இவ்ளோ நேரம் வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தான். So the great Joe இப்படிதான் தூங்குவான் போல இருக்கு. Thank you Joe. Hi guys. Oh my god. Jackpot. நான் உடனே கேமரா எடுத்துட்டு கிளிக் பண்றேன். ரொம்ப டயர்டா இருக்கு. குட் லக். வாவ், குட் லக்னு சொல்றா. ஏய், எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சுல.
இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. தள்ளுப்பா. எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. தள்ளு பாரு, நான் நல்லா தான் ஸ்கோர் பண்ணிருக்கேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ ஜோ தான் டாப் ரேங்கர். வாவ், இதான் பெர்ஃபெக்ட் மார்க். பாவம், என்னால தான் அவன் சரியாவே தூங்கல, அதனால நல்ல மார்க் எடுத்துட்டான். Hey. உனக்கு டாப் மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. கிரேட் பா. கங்க்ராட்ஸ். ஆஃப் கோர்ஸ், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கனே. அப்படி இருக்கும்போது ஏன் நல்ல மார்க் கிடைக்காது? உனக்கும் கங்க்ராட்ஸ். உன் மார்க்ஸா பார்க்கல? என்ன ஏண்டா? நான் 50th ரேங்கா? பார்த்துட்டீங்களா? ஹாய் சானியா. பார்த்தேன், சாதிச்சிட்டேன். தேங்க்யூ so much. ரிவிஷன் கொஸ்டின் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரியலி தேங்க்ஸ் ஜோ. நீ என்ன பண்ற? எனக்கு சேர வேண்டியது கொடு. இதானே? இனிமே இதை நீ தொடக்கூடாது. Hey Joe, thank you so much. Stop. எஸ், என்னைய கூப்பிட்டீங்க? ஆமா, உன்னதான். ஸ்டூடெண்ட் ஜோ, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நீ எங்க ஓடுற? என்ன? இன்னில இருந்து சானியா ஸ்பெஷல் ஸ்டடி ஹாலுக்கு போக போறா. அப்ப நீ அவளை முதுகுல ஏத்திக்கிட்டு தானே ஆகணும். இல்ல மிஸ், நாங்க இத கேன்சல் பண்ணிட்டோம். என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்படி ஒரு சான்ஸ் எல்லாம் திரும்பவும் கிடைக்காது. ஆனா மிஸ், அதுக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ என்கிட்ட ஸ்டடி ஹாலுக்கு போனேன்னு கேட்டப்போ நான் அதை அப்ப நம்பவே இல்ல. அதுக்காக நான் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்ல. நீ ரொம்ப கிரேட் சானியா. நீ என்னை எவ்வளவு பெருமைப்படுத்திருக்க தெரியுமா? ஆமா, நீ எல்லாம் என்ன ஆளு? கொடுத்த வாக்க காப்பாத்திக்க மாட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்ல மிஸ். தூக்கு. தூக்கிக்க. No.